I'm Archana, I'm engineering graduate. This is Moram. இன்று எங்கள் தெருவில் வாசலில் ஒரு முறம் வியாபாரி வந்து முறம் வந்து விற்க வந்திருக்காங்க. அதோட சேர்ந்து இந்த செராமிக்ஸ் ஜாடிகள்லாம், ஊறுகாய் ஜாடி இதெல்லாம் வாசல்லே இன்னைக்கு வந்து விற்பனை செய்ய வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து முறம் வாங்குறோம். அம்மா வந்து முறம் வாங்குறாங்க. அவங்களுக்கு அம்மாவுக்கு முறம் சொல்லி கொடுங்க. இந்த 200 ரூபாய்க்கு போட்டு கேட்குறேன். 20 ரூபா சேர்த்து கொடுங்க. சரி. கொல்லை கொடுக்க கொல்லை கொடுக்க கொல்லை கொடுக்க கொல்லை கொடுக்க கொல்லை. மரம் வாங்கும்போது இவங்க வந்து வாயினால ஒரு பாட்டு சொல்லுவாங்க. கிராமத்துல அப்படி ஒரு பழக்கம். அந்த பாட்டு சொன்னாதான் சொல்லி அந்த முறத்தை வாங்கும்போது எங்களுக்கும் நல்லா இருக்கும், வியாபாரிகளுக்கும் நல்லா இருக்கும். அந்த பாட்டு வந்து கொல்லை கொடுக்க கொல்லை கொடுக்கன்னு சொல்லி கடைசியில கொல்லை அப்படின்னு முடியும். அந்த கொல்லைங்கிறதுக்கு வந்து கொள்முதல் நிறைய நமக்கு வந்து கிடைக்கும். அந்த கொடுக்கங்கும் போது நம்ம முறத்தினால அந்த காலத்துல கிராமத்திலாம் முறத்தால அளந்து கொடுப்பாங்க. அத மாதிரி கொல்லை கொடுக்க இந்த முறத்துல அவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த முறம் வந்து என்ன குச்சியால செஞ்சது? மூங்கில் குச்சியால செஞ்சது. நல்ல பேப்பர் போட்டு நல்ல வெந்தயமும் பேப்பரும் போட்டு முழுக்கின ஒரு இயற்கையான ஒரு ப்ராடக்ட் இது முறம். இப்ப பிளாஸ்டிக் முறம் வந்தாலும் இதுல வந்து நம்ம புடைச்சி இதுல வந்து எல்லாமே காய வைப்பாங்க, முறத்துல காய வைப்பாங்க. இது வீட்டுல முறம் இருக்குது ரொம்ப நல்லது. இது வந்து குச்சி வந்து இயற்கையானதுங்கும் போது இதுல வெந்தயம் பேப்பர் கலந்தது, அதனால இது ரொம்ப நல்லது. இந்த எப்பவுமே எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்தாலும் இந்த குச்சி மரம், இந்த மூங்கில் குச்சி மரம் உடம்புக்கு நல்லது. 2 மரம் கொடுங்க. ஜோடி 300 ரூபா. நீங்க எங்களுக்காக கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுங்க. 220 ரூபா விலை சொல்லி கொடுக்குறாரு எங்களுக்கு. கொல்லை கொடுக்க கொல்லை கொடுக்க கொல்லை கொடுக்க கொல்லை கொடுக்க கொல்லை. வாங்கி குறைச்சனா பணம் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ கடைக்கெல்லாம் போக முடியல, வீட்டிலே தான் இருக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வாசலுக்கு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த முறம் வந்து சிறப்பு என்னன்னா, சங்ககால மகளிர்கள் வந்து முறத்தால புளிய அடிச்சு விரட்டியிருக்காங்கன்னு ஒரு கதை படிச்சிருக்கிறோம். தமிழ்ல சங்ககால பாடல்கள் இருக்கு. இன்னும் இந்த முறத்துல கையை தட்டி இடது கையால தட்டி புடைக்கும் பொழுது நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. வலது பக்கம் இருக்கிற மூளை வந்து நல்ல செயல்பாடு இருக்கும். இந்த முறத்தால புடைக்கிறது வந்து ஒரு எக்ஸசைஸ். அது நமக்கு இந்த குச்சி முறத்துல வந்து புடைச்சி சாப்பிடும் பொழுது அந்த தானியங்களும் கெடாம முறத்திலேயே கூட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு தயாரிப்பு மூங்கில் குச்சியால செஞ்ச ஒரு முறம். நன்றி.